ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீடும் கடையும் ஒரே இடத்தில் இருப்பது நன்மையா? வாஸ்து பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தொழில் செய்யும் இடம் வருமானத்தை கொடுக்க வேண்டும். குடியிருக்கும் வீடு நிம்மதியை தர வேண்டும். இரண்டையும் ஒரே இடத்தில் அமைத்துக் கொள்வது நமது சௌகரியத்திற்காகத்தான். ஆனால் இது வாஸ்துப்படி எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் என்பதை பற்றி யாராவது என்றேனும் சிந்தித்திருக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்களில் வீடும் தொழில் செய்யும் இடமும் ஒரே இடத்தில் அமைக்கப்படுகிறது. கட்டிடத்தின் ஒரு பகுதி கடையாகவும் மற்ற பகுதி வீடாகவும் இருப்பதில் உள்ள நடைமுறை சௌகரியங்களை அனுபவிக்கும் மக்கள் அந்த வகை அமைப்பால் ஏற்படும் அசாதாரண விளைவுகளையும் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். கீழ்ப்பகுதி முழுவதும் தொழில் நிறுவனங்களாகவும் மாடியில் வீட்டை அமைத்து இருப்பது தவறான அமைப்பேயாகும். கீழே கடை மேலே வீடு என்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு மதில் சுவர் நிச்சயமாக இல்லாமல் போவதால் வாஸ்து பலம் குன்றி அதற்கு உண்டான விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு வீட்டில் ஏதேனும் ஒரு மூலை கடையாக மாற்றப்படுவது உடலிலிருந்து ஒரு உறுப்பு பிரிக்கப்பட்டால் அந்த உடலில் ஏற்படும் குறைபாடு போன்றதாகும். கடை அமையும் இடத்தை பொறுத்து அந்த வீட்டில் உள்ளவர்கள் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள். உதாரணமாக, தென்மேற்கு என்பது குடும்ப தலைவர் சம்பந்தப்பட்ட இடம். ஒரு மனை அல்லது வீட்டில் தென்மேற்கு பகுதியில் கடையை வாடகைக்கு விடும்போது அந்த வாடகையை வைத்து குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுபோல மற்ற திசைகளில் இருக்கும்போது வீட்டில் உள்ள பெண்கள் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கலாம், அல்லது வீட்டில் உள்ள குழந்தைகள் இந்த வகை அமைப்பால் இடையூறை சந்திக்க நேரலாம். இவ்வாறு இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். இது போன்ற வாஸ்து குறைபாடு நல்ல விளைவுகளையும் மன நிம்மதியையும் அந்த வீட்டிற்கு தராது. தொழில் செய்யும் இடத்தில் மக்கள் கூட்டம் கூடியே ஆக வேண்டும். வீட்டிலும் அதே அளவு மக்கள் வந்து போவது சரியான விஷயமாகுமா என்பதை சிந்தித்து செயலாற்றுவதே புத்திசாலித்தனம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.